السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஹாஃபிஸ் இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸியா ரஹிமஹுல்லா அவர்கள் தொகுத்த ஸாதுல் மஆத் ஃபி ஹதி கைரில் இபாத் என்ற நூலை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் சென்ற தொடரில் 7வது தொடர் என்ன படித்தோம்? தொழுகையில் உள்ளட்சம் ஏற்படுவதற்கான எத்தனை வழிகள்? 25 வழிகளை பார்த்தோம். அதுக்கு முன்னால் உள்ள தலைப்போட சம்மந்தப்பட்டதுனால அதை நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னால் என்ன தலை பார்த்தோம்? அல் வஸ்வாஸ், அதனுடைய பிரிவுகள், அது எப்படி எப்படி தாக்கம் செலுத்துதுன்னு பார்த்தோம். இன்றைய வகுப்பில் ஹாஃபிஸ் இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த தலைப்பு, நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்புடைய விஷயத்தில் அவர் கொஞ்சம் ரொம்ப ஆழமான அறிவுள்ளார். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா ஃபஸ்லுன் ஃபி ஹதீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி இலாஜி ஹர்ரில் முஸீபா. என்ன தலைப்பு? ஒரு மனிதனுக்கு ஏற்படுற முசீபத்னா என்ன, முசீபத்துக்கு எப்படி விளக்கம், அது ஏற்பட்டால் நம்முடைய வாழ்க்கை அதை எப்படி அமைச்சு கொள்ளணும், என்னென்ன வழிமுறைகள் என்று சொல்லி இது சம்பந்தமாக நேரடியாக முசீபத் என்பது உள்ளத்தை தான் பாதிக்கும். ஒரு ஏற்படுற கஷ்டம், நெருக்கடி, துன்பம், துயரம், சோதனை, இது இல்லாதவங்க யாருமே இல்லை உலகத்தில். ஒவ்வொரு நொடியிலையும் ஏதோ ஒரு முசீபத்துனா என்ன, நம்ம நினைச்சு வச்சிருக்கிறது என்னங்கிறது அது வேற. பெரிய முசீபத்தாக இருக்குது, இது பெரிய முசீபத் அதல்ல. இங்கே இப்னு கய்யிம் சொல்கிற இந்த முசீபா என்ற இந்த விடயம், அதற்குரிய இலாஜ்னா என்ன? மருத்துவம். அதுக்குரிய மருத்துவம் என்ன, அதுக்கு எப்படி ஆன்மீக ரீதியாக நாம் சிகிச்சை அளிக்கிறது. இதுதான் ஹாஃபிஸ் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாவுடைய தலைப்பு. அப்போ இந்த தலைப்புக்கு இமாம் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா கொண்டு வர வசனம், குர்ஆனுடைய வசனம் என்னென்றால், قال الله تعالى وبشر الصابرين. பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் என்ன செய்ய, நன்மாராயம் சொல்லுங்கள். பொறுமைக்கு கூலி வரையறுக்கப்படவில்லை. 3 விஷயங்களுக்கு நம்ம முன்னாடி சொல்லியிருக்கிறோம். 3 விஷயங்களுக்கு அல்லாஹ் பொறுமையை 3 விஷயங்களுக்கு அல்லாஹ் நன்மை வரையறுக்க இல்லை. அதில் ஒன்று தான் பொறுமை. இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், அளவு கணக்கு இல்லாமல், அதுக்கு லிமிட்டே இல்லை பொறுமைக்கு. அப்போ இதில் ஏன் அல்லாஹ் தஆலா நன்மையை சொல்ல இல்லை? சபர் செய்கிறவங்களுக்கு நன்மை, இது வேற செய்திகள் வந்திருக்குது, சபருக்கு கூலி சொர்க்கம் உண்டு. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்கள். நன்மாராயம் அல்லாஹ் இடத்துலேருந்து வாரதாக இருந்தால் அது ஒரு விஷயத்தை மட்டும் நமக்கு தராது. இந்த அமலுக்கு இந்த கூலி, நீ இந்த அமல் செய்தால் உனக்கு 500 மடங்கு அல்லது 1000 மடங்கு இந்த கூலியை தந்துட்டேன், அல்லது இந்த விடயத்தோனை தந்துட்டேன்னு சொல்லி அல்லாஹ் உன்னோட முடிச்சு கொள்ள இல்லை. வபஷ்ஷிரி ஸாபிரீன் என்று சொன்னால் பொறுமையாளர்களுக்கு நன்மாராயத்தை சொல்லுங்க. அது எப்படி நன்மாராயம்? உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும், அல்லாஹ்வுடைய மகத்துவம், அல்லாஹ் உங்களுக்கு தர உதவி, ஒத்தாசைகள் எல்லாத்துக்கும் இந்த பஷாரத் நன்மாராயம் என்பது இருக்கிறது. இது அல்லாஹ் எப்படித்தான் ஆரம்பிக்கிறான், வபஷ்ஷிரி ஸாபிரீன். நம்ம பொறுமையை பற்றி படிச்சிருக்கிறோம். சபுர் ஜமீல், அழகான பொறுமைண்டா என்ன, சபருட வகைகள் என்ன, அது சம்பந்தமாகவே தனியாக ஒரு புத்தகம் எழுதிக்கிறாங்க இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ். என்ன மாஷா அல்லாஹ், நம்ம இப்போ சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சு அதை எழுதி பாடமாக்கி சொல்லும்போது சந்தோஷமாயி அல்ஹம்துலில்லாஹ். உத்தத்து ஸாபிரீன் வ தஹீரத்து ஷாக்கிரீன், உத்தத்து ஸாபிரீன் வ தஹீரத்து ஷாக்கிரீன். திரும்ப திரும்ப அந்த புத்தகத்தை படிக்கணும், லேசில் விளங்காது, புரியுதா? அழகான புத்தகம். சபுர் ஷுக்ரை பற்றி பேசுகிறாங்க. அப்போ எனவே பொறுமை என்பது அதற்கு இப்போ இந்த வசனத்தை தான் வழங்கப்படுது. இப்னு கய்யிம் இந்த வசனத்தை கொண்டு வந்தாங்க, வபஷ்ஷிரி ஸாபிரீன். பொறுமை
அதுக்கு கூலி வரையறுக்கப்படவில்லை. பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயத்தை நபியை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் பொறுமையினுடைய பெருமதியை நாம் முதலாவது விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்போ அந்த பொறுமை எங்கே வரும், எப்படி வரும் என்பதைத்தான் அடுத்த அந்த தொடர் சொல்லுது. அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா. இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், கவலை வந்தா என்ன ஓதுறது, துவா ஓதுறது, அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். கவலை வந்தா கவலை நீங்க, துக்கம் பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பகுதி. இப்போ இந்த இடத்துல இந்த முசீபாவை எப்படி அணுகுறாங்க இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ். அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு முசீபத் ஏற்பட்டால், முசீபத்துனா என்னன்னா வாழ்க்கையில ஏற்படுற ஒவ்வொரு கஷ்டங்களையும் குறிக்கும். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி. இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் பொழுது தஃப்சீர்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையில் ஏற்படுற அசௌகரியங்கள், அதாவது நீங்க ஒன்று நினைப்பீங்க, அது திடீர்னு மனசு கஷ்டமாயிடும். இப்போ நீங்க ஒவ்வொரு நொடியும் அந்த மாதிரி வரும். சில பொழுது நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை மனசுல வச்சுட்டு இருக்கும் பொழுது அதுக்குள்ள இடையில துக்கங்கள் வந்துட்டு போகும். அவ்வளவுதானே? இப்போ நமக்கு ஒரு ஒரே நேரத்தில் சிந்தனை மகிழ்ச்சியாக நிம்மதியாக ஒரே நேரத்தில் இருக்காது. பல விஷயங்கள் அதில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நொடி பொழுதுல இருக்கிற இன்பம் அடுத்த நொடியில மாறும். இதுதான் உலகம். அப்ப அந்த நொடியில சந்தோஷமா இருந்த மனசு அடுத்த நொடி மாறுதுன்னு சொன்னால் அங்க முசீபா ஏற்படுது. அப்ப முசீபத்துனா என்ன? மனசுக்கு வெறுக்கிற, மனசுக்கு கஷ்டமான என்ன ஒரு விஷயம் வந்தாலும் அவர்களுடைய வார்த்தையும் வாழ்க்கையும் இதுவாகத்தான் இருக்கும். அல்லது இதா அஸாபத்ஹும் முசீபா, அவர்களுக்கு முசீபத் ஏற்பட்டால்னு சொன்னா அது எந்த நேரத்தில் ஏற்பட்டாலும் சரி. இப்ப நம்ம முசீபத்தை நினைச்சு வச்சிருக்கிறது பெரும்பாலும் இங்க நம்மட மாணவர்கள், இங்க உள்ளவங்க இல்லை, பொதுவா சொல்லலாம், யாராவது மூத்தா போனா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இதான் பெரிய முசீபத்தை பார்க்கறது. அப்ப இதுவும் தான், இது ஒரு மனசு கஷ்டம். இது முசீபத்துனா நம்மட சிந்தனையெல்லாம் போய்த்து இவர் இப்படி ஒரு பெரிய முசீபத்து நடந்துருச்சு வாழ்க்கையில, பெரிய ஒரு துக்ககரமான பெரிய கஷ்டமான விஷயம், அப்படி நம்மளை அழிக்கக்கூடிய விஷயம் நம்ம சிந்திக்க கூடாது. நம்மட மனசுக்கு தாங்க முடியாத கஷ்டமான விஷயங்கள் ஏற்பட்டால் அப்ப என்ன சிந்தனை வரணும்? காலு, அவர்கள் சொல்வார்கள்ன்ற அர்த்தம் என்னண்டா, குர்ஆன்ல சொல்வார்கள் அர்த்தம் என்னண்டா வாழ்க்கையாக இருக்கும். நம்ம அதை காலுவை மட்டும் எடுத்துட்டோம், வாழ்க்கையாக எடுக்கல. சொல்றது அவங்களோட வாழ்க்கை. சஹாபாக்கள் சொன்னதை செஞ்சாங்க. முனாஃபிக்கள் வாயில சொல்லுவாங்க, உள்ளத்துல இருக்காது. புரியுதா? அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? தொழுகையில் தான் வெற்றினா தொழாமை இருந்தா உண்மை வெற்றி, ஆனா போய் பேசினா வாக்கு நிறைவேற்றது வெற்றி, ஆனா வாக்கு மீறினா நிஃபாக் தானா? அப்படித்தானே? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? காலு சொல்வார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்குரியவர், அல்லாஹ் பக்கமே செல்ல போறோம். இந்த உலகத்துல இன்னா லில்லா, நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்கள்டா, நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள் என்று ஆகிவிட்டால் அவன் எங்களை சோதித்தாலும் நாங்கள் அதை பொருந்திக் கொள்வோம். நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள் நாங்கள் ஒப்புக்கொண்டுட்டோம்னா அவன் எங்களை எப்படியும் சோதிக்கலாம், எப்படியும் துன்பத் தரலாம். இன்னா லில்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். இப்ப இந்த உலகத்துல அவன் என்னென்ன சோதனைகளை தாரான், எனக்கு கஷ்டமா இருக்குது, ஆனா இது ஏன் எதுக்கு தாரான்னு உங்களுக்கு விளங்க இல்லைன்னு சொன்னா வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவன் பக்கம் தான் போறேன், அவன் பக்கம் தான் நான் மீண்டு போறோம். அங்க போனா அவன் அதுக்குரிய கூலியை தருவான். ஏன்னா அவன் நீதியாளர், அநியாயம் செய்ய மாட்டான். பெரிய ஒரு நோயை தந்துட்டான், சமாளிக்க முடியாத ஒரு பிரச்சனை, ரொம்ப கஷ்டப்படுறோம், யார்கிட்ட போய் சொல்றது தெரியாது. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது இன்னா லில்லாஹ், நாங்க அல்லாஹ்வுக்குரியவர். இந்த உலகத்துல எனக்கு பரிபூர்ணமான நிம்மதி சந்தோஷம் கிடையாது. வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை முஃமின்களுக்கு அது ஆறுதல் அளிக்கிற வார்த்தை. நாங்க அல்லாஹ்வுக்குரியவர்களாக இருந்தால் அவன் எதுவும் செய்யலாம். நான் அல்லாஹ் அப்தாக இருக்கிறேன். நாங்க சொல்லிட்டோம், நான் அல்லாஹ்வுக்குரியவர்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். யா அல்லாஹ், நான் உண்ட அடிமை, நீ எதை வேண்டாலும் நினைத்தா, எப்படி வேணாலும் சோதித்துப்பார், நான் அதை ஏற்றுக்கொள்றேன். இந்த இடத்துல தான் அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, சின்ன விஷயத்துல கூட அல்லாஹ்வோடு அவர்கள் சரியான முறையில் நடப்பார்கள். சின்ன விஷயத்திலேருந்து பெரிய விஷயம் வரை. காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ருஜு, திரும்பி போறது. என் வாப்பா எனக்கு முன்னாடி போயிட்டார், உம்மா போயிட்டாங்க, நானும் அங்கதான் போறேன். ஆனா உலகத்துல எனக்கு அல்லாஹு தாலா தாரதுல பல ஹிக்மத்துகள் இருக்கும். இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் மனிதனுக்கு ஏற்படும். அப்போ மனிதன் அதை பொறுத்து கொள்ளணும். ஆனா பொறுத்து கொண்டாலும் மனிதன் பலவீனப்படக்கூடாது.
அதற்குரிய சிகிச்சை தான் இப்போ என்ன இப்னு கையிம் போது சொல்ல போகிறாங்க. புரியுதா? இப்போ காய்ச்சல் வந்தால் பாவம் மன்னிக்கப்படும். தடுமல் வந்தால் காய்ச்சல், ஜுரம், ஜலதோஷம், மாமின் அதாவது மா யுஸிபுல் முஸ்லிமின் மஸபின் வலா நஸபின் வலா கம்மின் வலா ஹம்மின் வலா அதா ஹத்த ஷௌகத்து யுஷாக்கு ஃபி ரிஜ்லி. கவலை, ஒரு கவலை, நமக்கு ஒரு கவலை வருது. என்ன கவலை வருது? நம்மளோட புள்ள நல்லா நம்ம வந்து பக்குவமாக வளர்க்குறோம், ஆனால் கட்டுப்படுறான் இல்லை, சொல்கிற பேச்சு கேட்குறான் இல்லை, நமக்கு ஒரே கவலை. இந்த கவலை நீங்கள் சரியாக தான் வளர்க்குறீங்க, ஆனால் பிள்ளையால் உங்களுக்கு கவலை வருதுன்னா இதற்கும் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா கம்மின் வலா அதா. நடந்து போகும்போது காலில் ஒரு முள்ளு குத்துனா கூட நம்மளோட சிந்தனை வலிக்குது. அப்போ அதனால் ஒரு பாவம் மன்னிக்கப்படுது என்பது மூமினுக்கு ஆறுதல் தரும். அதே நேரம் அவனுக்கு கீறுபட்டதுன்னா அவன் சிகிச்சை செய்யணும். ஏன்னா அதையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு நோய்க்கும் நம்ம என்ன செய்யணும்? நிவாரணம் உண்டு, நம்ம சிகிச்சை செய்யணும். அவ்வளோதானே? அப்போ உங்களுக்கு பாவங்கள், உங்களோட நோய்களால் பிரச்சனைகளால் பாவங்கள் மன்னிக்கப்படுது. ஆனால் அதுக்குரிய தீர்வை தேடுறது இஸ்லாம் தடையாக்க இல்லை. புரியுதா உங்களுக்கு? நோய் வந்துட்டு மருந்து எடுக்கிறது கூடாது, நோயோட இருப்போம், பாவம் மன்னிக்கப்படணும் அப்படி இல்லை. இருக்கிற காலம் அது பாவம் மன்னிக்கப்படும். நீங்கள் அதுக்கு சிகிச்சை செய்யுங்க, குணமாகிச்சா அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த அமல்களில் ஈடுபடுங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் அமலில் கொஞ்சம் குறைபாடு வந்தால் நோய்வாய்ப்படுறதுக்கு முன்னாடி உள்ள அந்த பரிபூர்ணமான அமலுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இதா மாதிரி அதில் ஆபுத் அவுசாஃபர் குதிபல் அமலி மக்கான அமலு ஓ சஹீஹும் முகீம் ராஹுல் புகாரி. ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டால் அல்லது பிரயாணம் செஞ்சால், இப்போ நோய்வாய்ப்பட்டால் வந்து அவனுக்கு உட்கார்ந்து தொழுகிறான், எழுப்பி நின்ற கூலி கிடைக்காது. பிரயாணம் செஞ்சால் 4 ரக்காத் 2 ரக்காத் தொழுகிறார், அந்த பூர்ண கூலி கிடைக்காது. இப்படித்தானே பொதுவான இது. முன்னாடி அவர் கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னா பிரயாணத்தில் போனாலும் 2 ரக்காத் தொழுத 4 ரக்காத் நன்மை கிடைக்கும். அதை நின்று எல்லா தொழுகையும் சிறப்பாக நிறைவேற்றினால் அவர் நோய்வாளியாக இருந்தாலும் அவர் நின்று தொழுத நன்மை பரிபூர்ணமாக கிடைக்கும். இது ஹதீஸ். அப்போ எனவே அப்போ ஒரு விஷயம் கவலை வருது, துன்பம் வருது, அதை முஃமின் வந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு பார்க்கணும். அதே நேரம் அதற்குரிய மனது பலவீனப்படாமல், மனசு சஞ்சலப்படாமல் இருக்கிறதுக்காக அவன் ஆன்மீக ரீதியான சிகிச்சையை அவன் தேட வேண்டும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷா இப்போ பாருங்க, இப்போ அல்லாஹ் தஆலா சொல்லி போட அடுத்து என்ன சொல்றான்? உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்ம வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். சூரா அல் பக்ரா 155, 56, 57, 155, 156, 157. இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலவாத், அல்லாஹ்வுடைய அருள், மன்னிப்பு, இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். அப்போ அல்லாஹ் இதை சொல்றான், இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது. இதை தெளிவாக ஹதீஸில் விளங்கப்படுத்துது. இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். இந்த வசனத்தை வச்சு தான் அந்த முசீபா என்பதை விளங்கப்படுத்துறாங்க. முசீபான்னு சொன்னால் மனிதனுக்கு ஏற்படுற மனசஞ்சலங்கள், கஷ்டங்கள், துயரங்கள், நோவினைகள் எல்லாத்தையுமே உள்ளடக்கூடியதாக இருக்கிறது. இதில் பாருங்க, முக்கியமான ஒரு செய்தி. பொதுவாகவே இந்த துனியா என்பது காலல் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் ஃபி ஸைதுல் காத்திர், இன்ன துனியா உதிஅத் லில் பலா ஃபயன்பகி லில் ஆகில் அன் யுவத்தின நஃப்ஸஹு அலா ஸப்ர். இந்த துனியா வந்து சோதனைக்காகவே நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த துனியா வந்து சோதனைக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. மூமின் இதுக்குள்ள வந்தாண்டா சோதனை தான். மூமின் இதுக்குள்ள வந்தாண்டா என்ன? சோதனை தான். இந்த துனியா உதயத் லில் பலா, அத்துனியா உதயத் லில் பலா, சோதனைக்காக வேண்டி தான் வைக்கப்பட்டிருக்கிறது. வந்துட்டார். அப்ப உண்மையான ஆகில் ஃபயன்பகி லில் ஆகிலி அன் யுவத்தின நஃப்ஸஹு அலா ஸப்ர். ஒரு புத்திசாலி என்ன செய்வான்டா, துனியாவில் வரக்கூடிய சோதனைகளை அவன் பொறுமையை கொண்டு கையாளுவான், நஃப்ஸை பழக்கப்படுத்துவான். அவ்வளோதா. உலகம் என்பது சோதனையாக இருந்தால் மூமினுடைய தேசம் பொறுமையாக இருக்கும். ஒத்தன் அப்போ பொறுமை தான் அவனை என்ன செய்யும்? பாதுகாக்கும், அவன் நல்ல இடத்தில் நெருக்கி வைக்கும் என்பதாக இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது ஸைதுல் காத்திர் கூட சொல்றாங்க. இந்த இமாம் இல்லை, இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் ஸைதுல் காத்திர், சிஃபத்து ஸஃப்வா, தல்பீஸ் இபிலீஸ், தம்முல் ஹவா, இதெல்லாம் அற்புதமான புத்தகங்கள். ஹாஃபிஸ் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ்வுடைய புத்தகம். ஹைர், அவங்க ஸைதுல் காத்திரில் சொல்றாங்க. ஹைர், இப்போ அடுத்தது பாருங்க, இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும். ஒரு முஃமின் என்ன செய்யணும்? இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முசீபத்து வரும்பொழுது, இந்த முசீபத்து வரும்பொழுது, ஒரு மனச்சங்கடம் வரும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு ஹதீஸை கொண்டு வராங்க. இப்போ இந்த ஹதீஸ் வந்து முழுமையாக இல்லை, அந்த முழுமையாக வர ஹதீஸை இமாம் இப்னு கையிம் அதை கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க. முழுமையான செய்தியை சொல்ல பாருங்க.
மாமின் முஸ்லிமின் துசீபு முசீபா, ஒரு முஸ்லீமுக்கு ஏதாவது ஒரு முசீபத் ஏற்பட்டால், ஒரு முஸ்லீமுக்கு ஏதாவது ஒரு முசீபத் ஏற்பட்டால் ஃபயக்கூல் மா அமரஹுல்லாஹ், அல்லாஹ் சொன்னதை போல அவர் சொல்லட்டும். எப்படி சொல்லட்டும்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். என்ன தொழிலில் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, அல்லது உங்களோட ஊரில் பிரச்சனை, அல்லது மனசளவில் ஏதோ ஒரு பிள்ளைய நினச்சி கவலை, பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி கவலை, ஏதோ உங்களுக்கு முசீபத்துன்னு இதைத்தை நீங்கள் யோசிக்கணும். ஏதோ சில நேரங்கள் வந்து எல்லாம் சரியாயிருக்கும், என்ன செய்கிறது, எப்படி வாழ்க்கை, அடுத்த நோட்டி என்ன செய்கிறது, எப்படி அடுத்தது, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தப்பு கிடையாது, மனிதனுக்கு இது இருக்கும், எல்லாருடைய உள்ளங்களையும் அப்படி ஓடும். அப்படியெல்லாம் வரும்பொழுது இது சொல்லிடுங்க, என்ன வந்தாலும். அப்போ என்ன சொல்லணும்? இப்போ இதைத்தான் சொல்லணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி ஒரு மனிதனுக்கு ஒரு நிலை வருகின்ற பொழுது அவர் என்ன சொல்லணும்? அல்லாஹ் சொல்றதை போல, அல்லாஹ் ஏவியதை போல அவங்க சொல்லட்டும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அடுத்தது அல்லாஹும்ம ஜுர்னி ஃபி முஸீபத்தி, அல்லாஹும்ம ஜுர்னி ஃபி முஸீபத்தி வ அஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா. இந்த துவா பல மாதிரி ஓதுவாங்க, இதுதான் சரியான முறை இல்லைங்களா? இதுக்கு மட்டும் நான் ஒரு கிட்டத்தட்ட 2 மணித்தியால் இந்த ஒவ்வொரு ஹரக்கத்தை கிட்டத்தட்ட இந்த ஹரக்கத்தை, ஏன்னா இதில் நிறைய ஆஜிர்னி, அல்லாஹும்ம அஜிர்னி, ஏன் இப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்லலாம், அப்படி ஏன்னா அரபு மொழி அப்படி தான் சின்ன ஒரு இதில். அப்போ அதுக்கு அவன் ரிசைட் பண்ணி இப்னு உஸைமீன் என்ன சொல்கிறாரு, பின் பாஸ் என்ன சொல்கிறாரு, அதுக்கு முன்னால் உள்ள அறிஞர்கள், அதனால தான் அவங்களுக்கு சொல்கிறேன் உறுதியாக, அல்லாஹும்ம ஜுர்னி ஃபி முஸீபத்தி வஹ்லுஃப்லின்னு சொல்லுவாங்க. வஹ்லுஃப்லின்னா அது கொஞ்சம் கருத்துப்பில்லை. வ அஹ்லிஃப்லி வளைஞ்சா வ அஹ்லிஃப்லி கைரம் மின்ஹா, அல்லாஹும்ம ஜுர்னி ஃபி முஸீபத்தி வ அஹ்லிஃப்லி கைரம் மின்ஹா. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் இந்த முசீபத்தில் எனக்கு நன்மையை தா. அது எப்படி நன்மை? இது நேரடியான அர்த்தத்தில் விளங்காது. எல்லாம் இருக்கும் முசீபத் ஏற்பட்டால் எல்லாருக்கும் நன்மை கிடைக்காது. அப்போ இந்த முசீபத் ஏற்படுற வேளையில் நான் பொறுமை செய்து அதற்கு கூலியத்தான். சும்மா ஒரு பிரச்சனை வந்தோடனே பாரு எனக்கு மட்டும் அல்லா தாரா அப்படி சொல்லி அல்லாஹும்ம ஜுர்னி ஃபி முஸீபத்தினா சரி வருமா? சரி வராது. அப்போ அல்லாஹும்ம ஜுர்னி ஃபி முஸீபத்தினா இந்த முசீபத்தில் பொறுமை செஞ்சு அதற்கு எனக்கு கூலிதான். அது இந்த இடத்துல அர்த்தம். நேரடியான அர்த்தம் அப்படி இருக்காது. முசீபத்தில் கூலியத்தா, அப்படி என்ன முசீபத்தில் கூலியத்தா? எனக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை துன்பத்தில் பொறுமை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை வழங்கி அதற்கு கூலியை எனக்கு தா சொல்லி போட்டு வஅக்லிஃப்லி கைரம் மின்ஹா, வஅக்லிஃப்லி கைரம் மின்ஹா. இப்போ எடுத்தது இல்லாமல் போனது அல்லது பறி போனது ஏதோ ஒன்று என்னை விட்டு நீங்கிருச்சு, மகிழ்ச்சி பறி போயிருச்சு, அல்லது ஏதோ ஒரு சொத்து பறி போயிருச்சு, பிரச்சனை ஏதோ வந்துருச்சு. யா அல்லாஹ் எடுத்ததை விட என்னை விட்டு நீங்கியதை விட சிறந்த ஒன்றை நீ தந்து விடு, அதுக்கு பகரமாக தந்து விடு. இப்போ நம்ம பொருள் காணாமல் போனால் ஓதுற துவான்னு ஆக்கிட்டோம். இது ஏதாவது காணாமல் போனால் ஓதும் துவா, அதுக்கு இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். பின்னால் அந்த செய்தி வரும். அப்படியே உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு ரிவாயத் செய்வாங்க, அப்படி அவங்களோட செய்தி தான் வருது. அப்போ என்ன தா யா அல்லாஹ் நீ எடுத்தது, இப்போ உள்ளத்தில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் மனசில் நிம்மதி போயிடுச்சு அப்படின்னா யா அல்லாஹ் அதை விட நல்ல ஒரு சந்தோஷத்தை தந்துரு யா அல்லாஹ். ஏதாவது ஒன்று காணாமல் போச்சு, அல்ல இல்லாமல் போச்சு, அல்ல நீங்கிருச்சுண்டா யா அல்லாஹ் இதை விட சிறந்த ஒன்று தந்துரு யா அல்லாஹ் என்று நீங்கள் சொன்னால், உறுதியோடு சொன்னால், நம்பிக்கையோடு சொன்னால், ஆழ்ந்த விசுவாசத்தோடு சொன்னால், இதை புரிந்து சொன்னால், அல்லாஹ் என்ன சொல்றாங்க? இல்லா அஹ்லஃப் அல்லாஹு லஹு கைரம் மின்ஹா, அதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் கொடுப்பான். மன நிம்மதியாக கொடுப்பான், அல்லது பொருளாக கொடுப்பான், அல்லது அவனுக்கு உள்ளத்தில் ஒரு விசாலத்தை ஏற்படுத்தி கொடுப்பான், அல்லது நல்ல மக்களோடு உள்ள தொடர்பை ஏற்படுத்தி கொடுப்பான். அப்படி பல வகையில் அல்லாஹ் அதுக்குரிய சிறந்த என்ன செய்வான்? அல்லாஹு தாலா கொடுப்பான். ஹைர் காலத், இப்போ சொல்கிறாங்க, இப்போ தான் இந்த ஹிஸ்ட்ரியை சொல்கிறாங்க. யார்? உம்மு சலமா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. காலத் ஃபலம்மா மாத்த அபு சலமா குல்து ஐயுல் முஸ்லிமீன ஹைர் மின் அபி சலமா. இப்போ அபு சலமா உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிச்சிருந்தாங்க, நல்ல அன்பான குடும்பம். அப்போ அபு சலமா மௌத்தா போன நேரம் இந்த துவா ஓதுனா அபு சலமாவோட சிறந்தவரால் யார் எனக்கு கிடைக்க போகிறா? அப்போ கேட்டாங்க, இந்த செய்தியை வச்சுட்டு, இந்த துவாவை வச்சுட்டு, இதை கேட்டுட்டு ரசூலாட்ட கேட்டுட்டு இவங்க சொல்கிறாங்க வந்து ஃபகுல்து ஐயுல் முஸ்லிமீன ஹைர் மின் அபி சலமா. எனக்கு இப்போ அபு சலமா மௌத்தாயிட்டாரு, அபு சலமா பிரிஞ்சிட்டாங்க. இப்போ அபு சலமாவுக்கு பிறகு இந்த உலகத்தில் அவரை போல ஒரு நல்ல மனுஷன் எனக்கு எங்கால கிடைக்கும்? அவங்களுக்கு அவங்க மட்டும்தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்தாங்க. அப்போ எனக்கு எங்கால கிடைக்கும்? இதை விட சிறந்த ஒன்று எப்படி எனக்கு வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி யோசிக்கல. அதனால் வந்து இது அடுத்த மக்களை மையப்படுத்தி சொன்னதாகத்தான் ஹதீஸை விளங்கி கொள்ள வேண்டும். புரிஞ்சுது அவங்களுக்கு? அவங்களோட தோட்டில் வர இல்லை, எல்லாரும் உடனே என்ன ரசூல்லா வந்து கல்யாணம் முடிப்பாங்களா அப்படின்ற எண்ணமே அவங்களுக்கு என்ன யாருக்குமே வராது பொதுவாக. அவங்களோட சிந்தனைலாம் என்ன,
இது அபூ சலமாவை விட பெரிய ஒரு ஆள் அல்லது நல்ல ஒரு ஆள், எனக்கு எப்படி அது சாத்தியம் என்று சொல்றாங்க. ஏன்? அவ்வளவு பைத்தின் ஹாஜர் இலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதலாவது குடும்பம் வீடு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்ச அந்த குடும்பம். அதே மாதிரி இன்னும் சிறப்புகள் அவங்களுக்கு. சும்மா இன்னி குல்துஹா, அப்போ சொல்லி போட்டு சொல்கிறாங்க வந்து இந்த இப்படியெல்லாம் தியாகம் செஞ்சோம், இப்படி குடும்பத்தோட ஹிஜ்ரத் போனவங்க இப்படியெல்லாம் சொல்லி போட்டு இப்படிப்பட்ட ஒரு கணவன், இப்படிப்பட்ட நல்ல ஒரு கணவன், அதற்கு பகரமாக யார் கிடைக்க போகிறான்னு சொல்லி போட்டு சும்மா இன்னி குல்து, அதை நான் சொன்னேன். ரசூலா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி போட்டு நான் சொன்னேன். ஃபஅഖலஃபல்லாஹு லி ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ சலமாக்கு பகரமாக யார் அல்லாஹ் இணைத்தான்? சுப்ஹானல்லாஹ், எனக்கு யார? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தந்தான். இப்போ இது காலத். அப்புறம் அந்த எப்படி அந்த திருமணம் நடந்தது? ஹாத்திப் இப்னு அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க தான் கல்யாணம் பேசி வந்தாங்க. நினைச்சா கல்யாணம் பேசி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்தது. அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருந்தாங்க, அபூ சலமாவினோட ஜைனப் பின்த் அபூ சலமா, ஜைனப் பின்த் அபி சலமா, அவங்க புள்ள ஒன்று இருந்தாங்க. அவங்க ரசூலா கல்யாணம் முடிக்கணும் பிள்ளை இருந்தாங்க. அவர் அபூ சலமாவோட பேர் வந்து அப்துல்லா பின் அப்துல் அசத் அல் மஹ்சூமி ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் அப்துல் அசத் அல் மஹ்சூமி. ரைட். இந்த ஹதீஸ் வந்து சஹீஹ் முஸ்லிமில் வருது. சஹீஹ் முஸ்லிமில் 918வது செய்தி. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் செய்கிறாங்க. அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை ரிவாயத் செஞ்சு போட்டு இந்த செய்தியை சொல்கிறாங்க. அப்போ என்ன துவா? இப்போ பாருங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜூர்னி ஃபி முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. இப்போ எந்த ஒரு கட்டத்திலையும் இந்த துவா சிந்தனைக்கு வரணும். மௌத்து மட்டும் இல்லை, மௌத்து மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலும். அபூ சலமா ரலியல்லாஹு பேர் என்ன? அப்துல்லா இப்னு அப்துல் அசத் அல் மஹ்சூமி ரலியல்லாஹு அன்ஹு. ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு இதை சொல்லும் பொழுது இந்த செய்தி நமக்கு என்ன படிப்பினை சொல்லுது? எந்த ஒரு மாமின் முஸ்லிமின் துசிபுஹு முசீபா, எந்த முசீபத்து வந்தாலும் சரி, பொதுவாக இந்த செய்தி சொல்லுது. இதை மட்டும் இல்லை, அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையை இதுக்கு ஒரு விளக்கமாக தான் சொல்றாங்க. விளைஞ்சா எந்த ஒரு விஷயம், எந்த ஒன்றை இழந்தாலும், எந்த ஒன்று தவறி போனாலும், எந்த ஒன்றை நீங்க மனசுல கவலையாக உணர்ந்தாலும் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லணும். உங்களுக்கு அல்லாஹ் நிச்சயமாக அதற்குரிய ஒரு நன்மையை தந்து கொண்டே இருப்பான். இதுல வேற அறிவிப்புல வருது எப்படின்னா, அல்லாஹும்ம அஜூர்னி, அல்லாஹும்ம அஜூர்னி ஃபி முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா இல்லா அஜரஹுல்லாஹ் ஃபி முஸீபத்திஹி. அந்த பகுதி வருது. அதாவது என்னன்னா, அல்லாஹ் அந்த முஸீபத்தில் பொறுமை செய்ததுக்காக கூலியும் கொடுப்பான். வ அக்லஃப லஹு கைரம் மின்ஹா, அதற்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அதுக்கு பகரமா சிறந்த ஒன்றை கொடுப்பான செய்தி. இந்த செய்தி நான் சொன்னது முஸ்லீம்ல வருது. இப்போ இமாம் இப்னு கய்யிம் இங்கே எழுதின செய்தி வந்து முஸ்லீம்ல வருது, அபூ தாவூத்ல, திர்மிதி, இப்னு மாஜா, அஹ்மத் மின் ஹதீஸ் உம்மி சலமா, இப்படி நிறைய கிரந்தங்கள்ல அந்த செய்தி வருது. இப்போ பாருங்க, அப்போ இதான் முசீபத்தின் போது இந்த துவா தான் எங்களோட வாழ்க்கையினுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்க, முசீபத்து என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக அதில் கூலி கிடைக்கும், அதனுடைய ரிசல்ட்ஸ் நல்லா வரணும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அவுர் இப்னு அப்துல்லா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல் கைர் அல்லதி லா ஷர்ர ஃபீ, அல் கைர் அல்லதி லா ஷர்ர ஃபீ, கெடுதியே இல்லாத ஒரு கைர் ஒன்று இருக்கிறது, ஒரு எந்த கெடுதியும் இல்லாத ஒரு கைர் இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால் அஷ்ஷுக்ர் மஅல் ஆஃபியா, அஷ்ஷுக்ர் மஅல் ஆஃபியா வஸ்ஸப்ர் இன்தல் முஸீபா. இந்த ரெண்டும் இருந்தா ஒரு மனிதனிடத்துல, இந்த ரெண்டும் இருந்தா ஒரு மனிதனிடத்துல ஷர் இல்லாத, கெடுதி இல்லாத நலவு அவரிடம் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்றென்ன? ஷுக்குர். எதோட இருக்கணும்? மஅல் ஆஃபியா, நல்ல ஆரோக்கியமா. ஆஃபியான்னு சொன்னால் பல அர்த்தம் இருக்குது. அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கிற நேரம், சந்தோஷமாக இருக்கிற நேரம், மகிழ்ச்சியாக இருக்கிற நேரம், அவனுடைய நிலைமைகள் சீராக இருக்கிற நேரம் அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும், மறந்துடக்கூடாது அல்லாஹ்வை. கொஞ்சம் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்பட 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 ஒரு மனிதன் என்ன செய்கிறான்? அல்லாஹ் விட்டு தூரமாகிடுவான், அல்லாஹ்வை மறந்துடுவான். அப்போ எப்பயுமே ஷுக்ருடைய உணர்வு இருக்கணும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது வஸ்ஸப்ர் இன்தல் முஸீபா, வஸ்ஸப்ர் இன்தல் முஸீபா. முசீபத் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் வரும்போது பதட்டப்படக்கூடாது, டென்ஷன் ஆகப்படாது. 4 பேர்ட்ட அதை வந்து பெரிய ஒரு விஷயம் அல்லாஹ் குற்றச்சாட்டுற மாதிரி போயிட்டு சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் போய் ஒன்று சொல்றது, இது இப்படி 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 இப்படி. அப்போ எனவே இது சபுர் வந்து மனிதனுக்கு இந்த கட்டத்தில் வேணும். அல்லா இடத்துல முறையிடணும், அல்லா இடத்துல சொல்லிகிட்டே இருக்கணும், அல்லாவோட தொடர்பு ஏற்படுத்திட்டே இருக்கணும்.
அப்ப இந்த ரெண்டும் என்னண்டா அல் கைர் அல்லதி லா ஷர்ர ஃபீஹி என்று யார் சொல்றாங்க? அவுன் இப்னு அப்துல்லா ரஹிமஹுல்லாஹ். இதை அல் முஜாலஸா வ ஜவாஹிருல் இல்ம் என்ற ஒரு புத்தகம் இருக்குது. ஹாஃபில் அபூபக்கர் அத்தீனவரி, அபூபக்கர் அத்தீனவரி, இவர் மாலிகி மذهب சார்ந்தவர் ரஹிமஹுல்லாஹ். அவருடைய புத்தகம் இருக்குது, அற்புதமான புத்தகம் அல் முஜாலஸா. அது மாதிரி வ ஜவாஹிருல் இல்ம், அல் முஜாலஸா வ ஜவாஹிருல் இல்ம். அதில் 6ஆம் ஜுஸ் 313ஆம் பக்கத்தில் பதிச்சிருக்கிறார்கள். ஹை ரைட். அடுத்து பாருங்க, ஒரு முசீபத் ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட பொழுது அவன் அல்லாஹ்வை முன்னோக்கி போறான் என்று சொன்னால் அதுவும் ஒரு நியாமத் தான். அதுவும் ஒரு நியாமத். இப்போ ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சி ஏற்பட அவன் அல்லாஹ்வை மறந்துட்டு போறான் என்று சொன்னால் அவனுக்கு ஏற்படுற முசீபத்து ஹைராக அமையும். எப்ப அல்லாஹ்வை நோக்கி போறதுக்கு முசீபத்து காரணமாக இருந்து, அதாவது அல்லாஹ்வை நோக்கி போறதுக்கு முசீபத்து காரணமாக இருந்தால் அதுவும் ஹைராகத்தான் இருக்கும். அல்லாஹ்வை மறக்கடிக்கிற சந்தோஷம் மிகப்பெரிய முசீபா, அல்லாஹ்வை நெருக்கி வைக்கிற முசீபா மிகப்பெரிய அருள் என்பதாக ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். உங்களுக்கு புரியுது அவங்களுக்கு? அதாவது இப்போ அழகான வார்த்தை, அதாவது அல்லாஹ்வின் பக்கம் உன்னை கொண்டு செல்லக்கூடிய ஒரு முசீபத் மிகச்சிறந்ததாக இருக்கும் அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய நியமத்தை விட. நியமத் ஒன்று கிடைக்குது, அல்லாஹ் மறந்துடுறார். அப்போ ஒரு திடீர்னு முசீபத் வருது, அல்லாஹ் நோக்கி போறார். வணங்கா அல்லாஹ்வை மறக்கடிக்கக்கூடிய நியமத், அல்லாஹ்வின் பக்கம் உன்னை கொண்டு செல்லக்கூடிய முசீபத், இந்த ரெண்டுல எது சிறந்தது? அப்ப இது அப்படின்னா எனக்கு அல்லாஹ் முசீபத் அப்படி அல்ல. நம்ம ஒரு கட்டத்தில் என்ன செய்வோம்? நல்ல அமல் செஞ்சு இபாதத் செஞ்சுட்டு போவோம், நல்ல இபாதத்தோட நல்ல வணக்கத்தோட வழிபாடுகளோட இருப்போம். இப்ப திடீர்னு நமக்கு பெரிய பொருளாதார வசதி, பண பலம் இதெல்லாம் கிடைக்கும் பொழுது, கௌரவம் அந்தஸ்து எல்லாம் கிடைக்கும் பொழுது அல்லாஹ் மறந்துடுவோம். இப்ப எல்லாம் திடீர்னு பிடிப்பான். எதுக்காக? நீ என் பக்கம் திரும்பி வா, வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். திரும்பி வர்றதுக்கு சின்ன சோதனை எல்லாம் கொடுப்பான். அஸாபில் வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். அப்ப எனவே தான் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, என்னென்றால் அல்லாஹ் மறக்கடிக்கக்கூடிய நியமத்தை விட அல்லாஹ்வை முன்னோக்கி, அல்லாஹ்வின் பக்கம் உன்னை முன்னோக்கி கொண்டு போற, அல்லாஹ்வின் பக்கம் செல்லக்கூடிய, உன்னை அழைத்து செல்லக்கூடிய முசீபத்து சிறந்தது என்பதாக இமாமுனா ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஜாமியுல் மசாயில் 9ஆம் ஜுஸ் 387ஆம் பக்கத்தில் சொல்லியிருக்கிறார்கள். ரைட். அடுத்து பாருங்க, ஒரு முசீபத்து ஏற்படுறது பல காரணிகளையும், ஒரு மனிதன் வாழ்க்கையில பல காரணிகளையும். எப்படி? ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில அல்லாஹு தாலா அவன் எந்த ஒரு விஷயமே செய்ய மாட்டான், நல்லதான் செஞ்சுட்டீப்பான். ஆனா அல்லாஹு தாலா அவனை சோதிச்சு பார்ப்பான், இன்னும் நெருங்கிறானா. இன்ன ஐதமல் ஜஸா மஐதமில் பலா, இன்ன ஐதமல் ஜஸா மஐதமில் பலா. அதாவது அல்லாஹ் பெரிய சோதனை கொடுப்பான்னா அதுக்கேற்ற மாதிரி கூலியும் கொடுப்பான். உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யாரு? நபிமார்கள், அவர்களோடு இருந்தவர்கள். அப்ப அல்லாஹ் இப்படியும் சோதிப்பான். இன்னொன்று, மனிதன் அவன் செய்கிற விடயங்களாலையும் அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் சோதிச்சு ஈமான பரிசீலிச்சு உயர்ந்த தரஜாவை கொடுக்கறதுக்கு சோதிப்பான், பாவங்களை மன்னிக்கிறதுக்கு சோதிப்பான், திரும்பி வர்றதுக்கு சோதிப்பான். பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அது அப்பயும் ஒரு சோதனை வரும், நியமத் எடுபடும். விளங்குதா? நியமத். அதனாலதான் ஹாஃபில் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அல் மஆசி துஸீலு நிஅம் என்ற ஒரு தலைப்பு போட்டு எழுதுவார்கள். அல் ஜவாபுல் காஃபி லிமன் சஅல அனித் தவாஇ ஷாஃபி. அற்புதமான புத்தகம் இது மாதிரி ஜாதுல் மஆத் மாதிரி இப்னு கைமுடைய இன்னொரு புத்தகம் என்ன? அல் ஜவாபுல் காஃபி லிமன் சஅல அனித் தவாஇ ஷாஃபி. அற்புதமான புத்தகம். அதில் தலைப்பு போட்டு சொல்லுவாங்க, அதாவது ஒரு பாவங்கள் செய்யும் பொழுது நியாமத் எடுபடும், சோதனைகள் முசீபத்தில் ஏற்படும். இப்போ இந்த நேரத்தில் அவன் நினைச்சிட்டு நான் நல்லடியார், அல்ல என்ன சோதிக்கிறான் இல்லை, இப்போ சுதாரிச்சு கொள்ளணும். நான் செய்ய மனசுல நிரந்தரமா ஒரு கஷ்டம், ஒரு துயராத உண்டு மனசுல உங்களை பாதிக்குதுன்னா நீங்க நினைச்சு கொள்ளுங்க, நான் செய்யற பாவத்திர விளைவுதான் இது. பாருங்க, இமாம் இப்னு கைம் சொல்றாங்க ஜவாபுல் காஃபில, அன்னஹா துஸீலு நிஅம், பாவங்கள் நிஅமத்துக்களை இல்லாமலாக்கும், அல்லாஹ்வுடைய கோபத்தை, அல்லாஹ்வுடைய சோதனைகளை அதை கொண்டு வந்து சேர்க்கும். அப்ப ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்யணும், அவன்லேருந்து நியமத்துக்கள் ஈடுபடும்.
நான் முன்னாடி நல்லா இருந்தேன், இதில் எப்படி ஒரு குறைபாடு தொழுகையில்? நம்ம பார்க்குறதெல்லாம் உலகத்தை வச்சு தான் நியமத்தை பார்க்குறோம். நிறைய காசு, பணம், மூடு, பங்களா, கார், இது வச்சு இது நியமத்தில் அற்பமானது. உயர்ந்தது என்ன? தீன், ஈமான். ஈமான் உறுதியாக இருந்தது, நல்ல யக்கீனோடு இருந்தேன். இப்போ அது குறையுது. குர்ஆன் ஓதுவேன், தஃப்சீர் வாசிப்பேன், இப்போ குறையுது. நீங்கள் நினச்சிட்டு என்ன காசு அதெல்லாம் கிடைக்குது. இதை நம்ம சஹாபாக்கள் இதை ஒரு நியமத்தாவே பெருசாக கருதல். நியமத்தான், எல்லா நியமத்தான், அல்லாஹ்வுடைய நியமத், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நம்ம பார்க்குற பார்வை இருக்குதே, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி. தீனை நான் பூர்த்தியாக்கிட்டேன், நியமத்தை பூர்த்தியாக்கிட்டேன். அர்த்தம் என்ன? பூரணமான நியமத் தீன். மலேசியா இன்னைக்கு உலகத்தில் எல்லாத்தையும் நான் இழக்க தயார், தீனை இழக்க தயார் இல்லை. சஹாபாக்கள் சொன்னாங்களா இல்லையா? முஸஅப் பின் உமைர், முஸஅப் பின் உமைர் ரலியல்லாஹு, ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் இழந்தாங்க? ஹன்தலா ரலியல்லாஹு அன்ஹு வாழ தெரியாமையா? இல்லை, அவங்க நியமத்தை பார்த்து அதுதான். அப்போ எனவே தான் ஹாஃபிஸ் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ், அப்போ அந்த ஒரு முசீபத்து வருதா? ரைட், குர்ஆனை ஓதுறதுல இன்பம் இல்லை, முசீபா. நீ செய்த பாவம் ஒன்று அங்கே தாக்குது. தொழுகையில் சுவை தெரியுது இல்லை, தொழுகையை சும்மா பராமுகமா ஏதோ தொழுகிறோம், 4 ரக்காத் தொழுதமா, 3 ரக்காத் தொழுதமா, எப்போ பார்த்தாலும் சஜிதா சஹோடே கழியுதா என்னோட காலம். அப்போ வக்துக்கு டைமுக்கு தொலைப்போ கிடைக்குது இல்லையா? தொழுகையில் உள்ளட்சம் இல்லையா? குர்ஆன், தஃப்சீர், ஹதீஸ், ஃபிக்ஹ் படிக்க நேரம் இல்லையா? மார்க்கத்தை அறிய நேரம் இல்லையா? தீனுடைய கல்வி, தொழுகை இத்தனை 40-30 வருஷம் ஆயிடுச்சு, எப்படி உது செய்யறேன்னு தெரியல, நபி வழியில் எப்படி தொழுகிறேன்னு தெரியல, நபி வழியில் எப்படி குளிக்கிறேன்னு தெரியல, எப்படி நோன்புல எப்படி நாம் செயல்படணுமா அது தெரியாது, குடும்ப வாழ்க்கை எப்படி தெரியாது, இஸ்லாமிய கண்ணோட்டத்தில். அதனால் எனக்கு அதெல்லாம் இல்லை. ஆரம்பத்தில் இருந்த அந்த ஆசை, ஆர்வம் குறைஞ்சி எல்லாம் இல்லாமல் போய் தீனே ஒரு ஒரு அதை பார்க்கும் பொழுதே மார்க்கமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் இது பெரிய முசீபா. சின்ன சின்ன பாவங்கள் செய்றீங்களா, தப்பு தவறுகள் செய்றீங்களா? இப்போ நான் புரியணும், எனக்கு வர முசீபத்துக்கு நான் என்ன செய்யணும்? மாற வேண்டும். அதனால தான் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அழகா சொல்றாங்க, قال علي بن ابي طالب رضي الله عنه ما نزل بلاء الا بذنب ولا رفع الا بتوبه. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கருத்தை இமாம் இப்னு கைம் பதிவு செய்றாங்க. எப்படின்றால், அதாவது ஒரு சோதனை, ஒரு முசீபத், ஒரு பலா ஒரு மனிதனுக்கு இறங்குமெண்டா அவன் பாவம் செய்யறதனூடாக இறங்கும். அது எப்போ உயர்த்தப்படும், நீக்கப்படும்? தௌபாவினூடாக. தௌபாண்டா என்ன? யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரியா, அல்லாஹ் என்ன குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு போறதல்ல. தௌபா என்பது அந்த செஞ்ச பாவத்தை விட்டுட்டு அல்லாஹ் இடத்துல ஒப்பந்தத்தை செஞ்சு முடிக்க வேண்டும். அதான் தௌபா. அப்ப எனவே ஒரு மனிதன் இதை சரியா நீங்க புரிஞ்சு கொள்ளணும். என்னன்னு சொன்னால், அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து சொன்னேன். என்ன சொன்னேன் சொல்லுங்க? இப்ப லாஸ்டா சொன்னது சோதனை இறங்குறது எதனால? பாவத்தினால. அது நீங்க எதனால? தௌபாவினோட. அப்போ ஒரு பாவம் செஞ்சுட்டேன்னு சொன்னா உடனே நம்ம தௌபா செய்யணும், அப்படிதான் நம்ம விளங்குறோம். தௌபாங்கிறது வார்த்தை இல்லை, லைஃபை நீ மாத்து. அதாவது தௌபாங்கிறது நம்ம வார்த்தையாக விளங்கி வச்சிருக்கிறோம். தௌபாவுடைய 4-5 விஷயங்கள்ல, ஷரத்துகள்ல, நிபந்தனைகள்ல ஒன்று, நீ அந்த பாவத்தை விட்டு உண்ட லைஃபை மாத்திரு, அதை விட்டுறணும். அது திரும்பவும் செஞ்சா தௌபா இல்லை. அது அப்ப என்ன, தௌபாங்கிறது நம்ம கையேந்தி கேட்கறது மட்டும் இல்லை, அது ஒப்பந்தம். நான் விடுறேன், யாரெல்லாம் மீண்டு போக மாட்டேங்கிற ஒப்பந்தம். அதுக்கு பிறகு என் லைஃப் மாறணும், சோதனை நீங்கும். உதாரணமா எனக்கு ஒரு பாவம் நம்ம செய்யும் பொழுது அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான், தண்டிக்கிறான், நமக்கு விளங்குது உள்ளத்துல. ஆனா நம்ம அந்த பாவத்தை விட இல்லை, அந்த துவா கட்டிக்கிறோம், எந்த பிரயோசனம் ஒரு பிரயோசனம் இல்லை. ஆனா வேற நியமத்தில் கிடைச்சிருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு டைமுக்கு இது வேலை நடக்குது, அந்த வேலை நடக்குது, நமக்கு காசு பணம் எல்லாம் கிடைக்குது, இதெல்லாம் அருளா நினைச்சிட்டு இருப்போம். இது அருள் அல்ல, இது இஸ்தித்ராஜ். அல்லாஹ் விட்டு பிடிக்கிறான், திடீர்னு பிடிப்பான். ஒருத்தன் பாவம் செஞ்சு கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் அருள்களை கொடுக்கிறான் என்றால் அது என்னது? ஃபலம்மா நஸூ மா ذுக்கிரு அல்லாஹ் சொன்ன போதனைகளை எடுக்காம அவன் அல்லாஹ் மறந்து வழிகட்டுல பாவத்துல போயிட்டு இருக்கிறான். இப்ப அல்லாஹ் அருள்களை கொடுத்துட்டு இருக்கிறான். இவர் நினைச்சிருக்கிறான் நம்ம ஏதோ அல்லாஹ் நம்மளை நம்ம இந்த விஷயத்த அல்லாஹ் மன்னிச்சுட்டான், அல்லது கண்டுக்காம இருக்கிறான், அல்லது இது நம்ம செஞ்சுட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி மனிதன் ஏமாற்றத்துக்கு உள்ளாகுவான், ஷைத்தான் ஏமாற்றத்துக்கு உள்ளாக்குவான்.
இந்த முடிஞ்சவசி தம்புல் ஹவா இல்லை இது சம்பவம் எழுதுவார், தல்வி சிவிலிஸில் எழுதுவார், ஷைத்தான் எப்படி ஏமாற்றுவான் மனுஷனை விளைச்சா. அப்போ இப்படி போகிற நேரம் திடீர்னு நல்லா பிடிப்பான். அப்போ தான் அந்த மனிதன் என்ன செய்வான், யோசிப்பான், சிந்திப்பான், அது பயனளிக்காது. அப்போ என்ன இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒரு மனிதனுடைய பாவங்கள் அவனோட உள்ளத்துக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அது இபாதத்தில் உள்ள ஒரு சுவையையும் இபாதத்தில் உள்ள ஆர்வத்தையும் அது நீக்கியும் அது முசீபத்தாக அமையும். அப்போ அதனால நம்ம என்ன செய்யணும், அதுக்குரிய தீர்வை நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வரணும் என்பதை இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அந்த அல்-ஜாவாபில் காஃபில இந்த செய்தியோட பேசுவாங்க. அடுத்து பாருங்க, ஒரு மனிதனுக்கு ஏற்படுற முசீபத்து ஒரு வெறுப்புக்குரிய விஷயங்கள்லையும் சில ஹைர்கள் அல்லாஹ் வச்சிருப்பான். எப்படி ஒரு மனிதனுக்கு கால சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சுஃபியான் இப்னு உயைனா ஒரு அழிக்கிறார், இன்னொரு ஆள் சுஃபியான் அஸ்-சௌரி, ரெண்டு பேரும் அற்புதமான அறிஞர்கள், ரெண்டு பேரும் மிக பிரசித்தி பெற்ற இஸ்லாமிய அறிஞர்கள். அப்போ சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மா யக்ரஹுல் அப்த் கைருல் லஹு மிம்மா யுஹிப். ஒரு அடியான் அளவு கடந்து நேசிக்கிற ஒன்றை விட, ஒரு மனிதன் நேசிக்கிற ஒன்று கிடைக்கணும், இது அமையணும், இது இப்படி இருக்கணும்னு சொல்லி விரும்புறதை விட அவன் வெறுக்கின்ற ஒன்று அவனுக்கு சிறந்ததாக இருக்கும். எப்படி சிறந்ததாக இருக்கும்? இப்போ விரும்புறது கிடைச்சா அவன் நல்லா மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவை முடிஞ்சிருச்சு, அல்ஹம்துலில்லாஹ், இப்போ நம்ம துவா கேட்கறது விட்டுருவோம் அப்படின்னு ஒரு அடியான் போறதுக்கு ஷைத்தான் வழியே திறந்துருவான். அப்ப ஒன்று உள்ளத்துல கஷ்டமா இருக்குது, அல்லாஹ்ட்ட கேட்டுட்டே இருக்கணும்னு நிலை என்பது அவன் கஷ்டமா இருக்கும் போது சாத்தியமாகும். எனவேதான் மா யக்ரஹுல் அப்து கைருல் லஹு மிம்மா யுஹிப் லிஅன்ன மா யக்ரஹு யஹீஜு அலா துஆ. கவலை, துக்கம், துயரம் பொழுது ஒரு மூமின் என்ன செய்வான், அவன் அறியாமலே யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். இந்த நிலை அவனுக்கு சிறந்தது. மனசுல கஷ்டத்தோடு கையேந்தி அவன் பெரிய நன்மைகளை சம்பாதிச்சு வச்சிருப்பான். உலகத்துல பெருசா விளங்காது, மறுமையில போனா விளங்கும். அப்ப இந்த நிலை அல்லாஹ் ஏற்படுத்துறான்னு சொன்னா, நாடு துவா கேட்டாரு கிடைச்சிருச்சு என்பதை விட இந்த நிலை சிறப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த நிலை அல்லாஹ்வை முன்னோக்கி துவாவி பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். அதே நேரம் விரும்பியது கிடைச்சிட்டால் அவன் அதுல இன்பம் அனுபவிக்கிறது, அதோட சார்ந்து இருக்கிறது, அதை அனுபவிக்கிறதுலேயே அவனோட காலத்தை போற நேரம் கொஞ்சம் அல்லாஹ் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதாக யார் சொல்றது? சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றத இமாம் இப்னு அபி துனியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேள்விப்பட்டீங்க தானே? சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு புத்தகம் எழுதுவார். அஸ்ஸம்த், மௌனமாக இருக்கிறது. அர்-ரிக்கத்து வல் புகா, அழுகிறது, அல்லாஹ்வுடைய பயம், அதுக்கு ஒரு புத்தகம். அஷ்ஷுக்ர் லி இப்னு அபி துனியா. அப்படி இப்னு அபி துனியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மௌசூத் இப்னு அபி துனியாவுடைய புத்தக ஏடுகளில் இவர் அல் ஃபரஜ் பஅத ஷித்தா என்ற ஒரு புத்தகம் இருக்கு. அதில் தான் இதை எழுதுறாங்க இமாம் இப்னு அபி துனியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அல் ஃபரஜ் பஅத ஷித்தா, இது ஒரு, அதாவது கஷ்டத்துக்கு பின்னால் இலகுண்டு தனி புத்தகம், ஒரு அற்புதமான ஒரு புத்தகத்தில் சொல்றாங்க, 41 பக்கத்தில். அப்ப இப்ப இந்த ஒரு செய்தி நமக்கு என்ன சொல்லுது? ரைட், ஒரு மனிதன் சில வெறுக்கின்ற விஷயங்கள் அவனுக்கு வாழ்க்கையில ஏற்பட்டாலும் அதனுடைய யதார்த்தத்தை அவன் புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் அதில் அல்லாஹ்வை நோக்கித்தான் அவன் செல்லுவான். அதனால தான் இப்னு அப்துல் பர் அல் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்னு அப்துல் பர் அல் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகான ஒரு புத்தகம் தம்ஹீத்னு சொல்லி, அல் இஸ்தித்கார் மாதிரி தம்ஹீத் அவர் பிரபலியமானது. அதுல சொல்றாங்க, அந்த புகாரில் ஒரு நீண்ட ஹதீஸ், புகாரி அந்த ஒரு சமூகத்துக்கு அந்த பெரிய ஒரு கஷ்டம் ஏற்படுது, மழை பொழியாமல் ஒரு வறண்ட நிலை வரும்போது ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட துவா கேட்க சொல்லுவாங்களே, அப்போ ரசூலுல்லாஹ் துவா கேட்ப மழை பொழியும்னு வருது புகாரில். அந்த செய்தி மொத்தத்தில் வரும்போது அதை விளங்கப்படுத்துவாங்க இப்னு அப்துல் பர் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி. அப்போ அதில் சொல்லுவாங்க, அந்த ஹதீஸில் விளக்கமாக சொல்லும் பொழுது, எந்த ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை வந்தால் ஒரு மனிதர் முதலாவது எங்கே போகணும்? அல்ஃபஸ், அது எந்த பிரச்சனை துக்கம் வரும்பொழுது முதலாவது அவன் நாடி போற அல்ஃபஸா இலல்லாஹ் ஃபஃபிர்ரு இலல்லாஹ், ஃபஃபிர்ரு இலல்லாஹ். இது எல்லா நிலையிலும் இருக்கணும், எல்லா நிலையிலுமே இது இருக்கணும் என்பதை யார் சொல்றது? இமாம் இப்னு அப்துல் பர் அல் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அடுத்து பாருங்க, இதுல இமாம் இப்னு கைம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இப்ப சில இலாஜ்கள் சொல்லுவாங்க, இலாஜ் தீர்வுகளை சொல்லுவாங்க. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில இதை இப்படித்தான் பார்க்கணும். இந்த பார்வை இருந்தாலே ஒரு மோமின் ஒரு பிரச்சனையை பார்க்கறதுல ஒரு 50% சரியாயிடும். இப்ப அதுக்கு பிறகும் அவனுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அப்படி இருக்குது. மனிதன் இயல்புன்ற அடிப்படையில மனிதனுக்கு அப்படி இருக்கும். மனிதனுக்கு ஒரு பிரச்சனை துன்பம் வந்தா அது மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். நான் எவ்வளவு பொறுமை செஞ்சாலும் இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, அது மனித இயல்பு. எல்லாருமே ஈமான்ல ஒரே தரத்துல இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஈமான தரம் வித்தியாசம். வளைச்சா அபூபக்கர், உமர், உஸ்மான், இப்போ நிறைய பேர்ட்ட ஒரு பழக்கம் வந்திருக்கு இப்போ புதுசாக. அந்த இங்கிலீஷ் கல்ச்சர் என்னென்னா, ஃபேவரட் சஹாபியார், உங்களுக்கு பிடிச்ச சூறா எது? இது இஸ்லாத்தில் உள்ள கலாச்சாரம் இல்லை.
நான் ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னால், எல்லா மனிதர்களும் இஸ்லாமிய கண் கொண்டு தான் இஸ்லாத்தை பார்க்கணும். தெரிஞ்சா அவர் சொன்னார், அந்த பெரியார் சொன்னார், அறிஞர் சொன்னார், இல்லை குர்ஆன் சொன்னான். குர்ஆன் சொன்னால் எப்படி அடையாளப்படுத்துதோ அப்படி தான் அடையாளப்படுத்து. நீ குர்ஆனில் ஒரு சூறா விரும்புறதுக்கு நீ யார்? அல்லாஹ்வுடைய வார்த்தையில் நீ சாய்ஸ் பண்ணுறதுக்கு நீ யார்? மை ஃபேவரட் துவா ரசூல்லா சொன்னது நீ எப்படி அதை எப்படி சொல்லலும்? அது மிக பயங்கரமான ஒரு விஷயம். அது குர்ஆன் ஹதீஸை பிரித்து பார்க்கறது, குர்ஆன் ஹதீஸுடைய வெளியூ இது தரம் பிரிக்கிறதுக்கு, அதை கூட்டுறது குறைக்க நீங்கள் யார்? எனக்கு பிடிச்ச துவா, எனக்கு பிடிச்ச ஆயத்து, எனக்கு பிடிச்ச வசனம், அதை ரசூல்லா சொல்லியிருந்தாண்டா வஹி. ரசூல்லா சொன்னாங்க எனக்கு பிடிச்ச சூரத்துல் ஃபலக் உண்டு. அதுக்கு ரசூல்லா பிடிச்ச சூரத்துல் ஃபலக்கை விட்டு போட்டு நீ வேற ஒரு சூறாவை செலக்ட் பண்ணால் ரசூல்லாக்கு மேலே போயிடுவாய். அதெல்லாம் பிள்ளை. இதெல்லாம் சும்மா இந்த வேற வேற தோட்ஸ்லேருந்து அங்கேருந்து வார வேற படங்கள், சினிமா, உனக்கு பிடிச்ச ஆக்டர் யார், உனக்கு பிடிச்ச இது யார்? அபூபக்கர் முதலாவதுன்னா அதுதான் அக்கீதா, உமர் ரெண்டாவதுன்னு அதுதான் அக்கீதா. அதுக்கு மேலே ஒரு ஆளை கொண்டு போயில எனக்கு உமர் பிடிக்கும் இல்லை, எனக்கு அபூபக்கர் தான் பிடிக்கும் முதலாவது. ஏன் ரசூல்லா சொன்னாங்க, அதுக்கப்புறம் உமர், அதுக்கப்புறம் உஸ்மான், இப்படி இந்த கோட்பாடு. இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அழகாக பேசுவாங்க இந்த விஷயத்தை மஜ்மூ ஃபதாவால. அப்போ எனவே நான் என்ன சொல்ல வரேன்னா, மனிதர்களில் குர்ஆன் ஹதீஸ் எப்படி சொல்லி தருதோ அதுதான். நம்ம நமக்கு துவா சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப நம்ம அடிக்கடி ஒரு துவா ஓதுறோம். அது அடிக்கடி ஓதுறோம்னு எடுத்துக்கணும். எனக்கு பிடிச்ச துவா, எனக்கு பிடிச்ச சஹாபி, எனக்கு பிடிச்ச சூரா என்கிட்ட பல பேர் கேட்பாங்க. இப்போ அந்த ஒரு பைத்தியம் இப்போ எல்லாருக்கும் நம்மகிட்டையும் கேட்டாங்க. ஒரு ஆள் நான் பதில் சொல்லல. நான் ஏன் இது சொல்கிறேன்டா, இதெல்லாம் மார்க்கத்தில் அப்படி என்ன செய்யக்கூடாது, அப்படிலாம் பார்க்கக்கூடாது. குர்ஆன் எல்லாம் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தையில் பிரிக்கக்கூடாது. ரசூல்மார்களையும் நாங்கள் பிரிக்க மாட்டோம். அதே குர்ஆன் சொல்லுது. ரசூல்மார்கள் நீங்கள் பிரித்து பார்க்காதீங்க, அல்லாஹ் கொடுத்த சிறப்பு அதை வச்சு பார்த்துருப்போங்க. இது ஒரு படிப்பினைக்காக நான் சொல்கிறேன். ஆக ஒரு மனிதனுக்கு ஈமான் வித்தியாசமாக இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யறதுண்டா, எங்கட ஈமானுக்கு ஏற்ப ஒரு ஆளை பார்க்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட நடக்கும் பொழுது ஈமானுக்கு ஏற்ப நடந்தாங்க. இப்போ பாருங்க, பள்ளியை நாசமாக்குறதுன்னு எவ்வளோ பெரிய ஒரு குற்றச்செயல். துல் ஹுவைஸரத்துல் யமானி பள்ளிக்கு சிறையில் அளிக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் சஹாபி துல் ஹுவைஸரா அல் யமானி. இன்னொரு ஆளிக்கு துல் ஹுவைஸரா அத்-தமீமி, மாஷா அல்லாஹ். அவரும் பச்சை முனாஃபிக். இவர் சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. அப்புறம் சஹாபா கிளம்பி ஓடினாங்க, ரசூலுல்லாஹி உட்கார வச்சாங்க. அப்புறம் அவர் அந்த சம்பவம் தெரியும். இது எவ்வளோ பெரிய குற்றச்செயல். ஆனால் ஹிலால் இப்னு உமையா, முரார்த் இப்னு ரபி, காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நியாயமான காரணம், ஆனால் தபூக்குக்கு போகவில்லை. எத்தனை நாள் ஒதுக்கி வச்சாங்க? அவங்களோட ஈமான்ட தரம் வேறு, இவரோட ஈமான்ட தரம் வேறு. பள்ளியை நாசமாக்குறதை விட அது பெரிய விஷயமா? இவங்களோட நடந்து கொண்டது பள்ளி சரி, அவர் தெரியாது, விட்டுருங்க. அப்போ இவர் பள்ளி, இது குர்ஆனே சொல்லுது பள்ளியை நாசமாக்குறது எவ்வளோ பெரிய அநியாய செயல். ஆனால் அதை விட்டுட்டாங்க ரசூல்லா, கண்டுக்காங்க. இங்கே நியாயமான காரணத்தோட தபுக்கு போகவில்லை, ரசூல்லா கொஞ்சம் கண்டிச்சாங்க. ஈமானுக்கேற்ப அவருடைய நடைமுறை இருந்தது, விளைச்சா. அப்போ நம்மளும் அப்படித்தான். ஒரு ஆள் எனக்கு சின்ன பிரச்சனை இப்படி இருக்குதுன்னு சொன்னால் நம்மளோட ஈமானை வச்சு அவங்களுக்கு தீர்வு சொல்லக்கூடாது. சிலவங்க பலவீனமாக வருவாங்க, பலவீனமாக நான் இப்படி இருக்கிறேன் நிறைய சொல்லுவாங்க. அப்போ உண்மையிலே இவருக்கு ஒரு சின்ன கஷ்டத்தை கூட இவர் தாங்கிக்க மாட்டார்னு நமக்கு புரியும். அப்போ இது ஒரு தீர்வு ஒரு வார்த்தை தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க, விட்டுருங்க, இதெல்லாம் சின்ன விஷயம். அதோட அவர் திருப்தியாக போவார். நம்மளோட மைண்டில், நம்மளோட சிந்தனையில் நம்ம பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு நம்ம பதில் சொல்ல போவோம். எப்படி தெரியுமா? அந்த புத்தகத்தில் அப்படி இருக்குது, இந்த புத்தகத்தில் எப்படி இருக்குது. இப்போ நீங்கள் படிக்கிறதுக்காக நம்ம இப்படி சொல்லித்தார். இது நீங்கள் என்ன செய்யணும்? ரைட், ஒரு ஆள் வாராருன்னா நம்ம ஆறுதல் வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கலிமத்து தய்யிபா சதகான்னு. என்ன அது? எப்போ அது சதக்காவாக போகும்னா, நீங்கள் அந்த தேவைப்பட்ட இடத்துல தேவைப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தணும். சில நேரம் அது உங்களுக்கு தையிபாவாக இருக்கு, அவருக்கு தையிபாவாக இருக்காது. புரியுதா உங்களுக்கு? நம்ம ஒரு ஆள் எனக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்கு, உங்களுக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, அதுக்கு நான் என்ன செய்யுது? இது கலிமத் தையிபா, உண்மைதான். ஆனால் நம்ம மறைச்சு வச்சுக்கிட்டு இவர வீட்டில் என்னமோ நடந்துக்கிட்டீங்க, முன்னுக்குள்ளவர் மாமீர. அப்போ ஏதோ பிரச்சனை அவர் சொல்கிற, அவருக்கு அது பிரச்சனையாக இருக்குது சொல்கிறாரா? அல்ஹம்துலில்லாஹ். யோசிக்காதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வாங்க. சின்ன விஷயம் தான். ரசூலுல்லாஹ் இப்படி வந்திருக்கு, ஒரு ஆறுதல் வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்ச 4 வார்த்தையை சொன்னீங்கன்னா அவர் ஒரு 10,000 1 லட்சத்துக்கு மருந்து எடுக்கிறத விட இது அவருக்கு பெருமதியே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ எனவேதான் தெளிவாக நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல் ஒரு மனிதனுக்கு ஏற்படுற ஒரு துன்பம், துயரம், பிரச்சனைகள் என்று சொல்லும் பொழுது முக்கியமாக அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய முதலாவது அடிப்படை என்னென்றால், எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இது அல்லாஹ் இது எனக்கு நடக்கணும்னு தீர்மானிச்சுட்டான்னா நடந்தே தீரும். அன்னமா அஸாபக லம் யகுன் லியுக்தியக் வ அன்னமா அக்தஅக லம் யகுன் லியுஸீபக். அதாவது உனக்கு ஒன்று வரணும்னா அது வந்தே தீரும், உன்னை விட்டு தவறி போகாது. உனக்கு வரக்கூடாதுன்னா வரவே ஆகாது. அதை பற்றி யோசிக்க வேண்டிய தேவையில்லை. அன்னமா அஸாபக், உனக்கு வந்தது அது ஒன்று தவறி போகாது, அல்லாஹ் எழுதிட்டான், வந்துருச்சு. அதே மாதிரி ஒன்று வராதுன்னா நீ அதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. இந்த 2 தான் வாழ்க்கை.
அல்லாஹ் இந்த ஒரு அடிப்படையை இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்து ஒரு கஷ்டம் வருது, ஒரு உள்ளத்துல அடிக்கடி சஞ்சலம், யோசனை, டென்ஷன் வந்துகிட்டே இருக்கீங்கன்னா இதை அவர் நினைச்சுக்கணும். அல்லாஹ் எழுதுனது வந்துடும், அவ்வளவுதான். இப்ப நம்ம அடுத்தது இதுக்கு என்ன தீர்வு? ரைட், இப்ப அடுத்த கட்டத்துக்கு போகணும். ரைட், இப்போ பிரச்சனை தான், துன்பம் தான், இப்போ வந்து ரைட் அல்லாஹ் எழுதுன்னு நடந்துருச்சு அப்படின்னு அவன் அந்த மறுபடியும் அல்லாஹ் இது வந்து எனக்கு வரணும்னு எழுதப்பட்டனா வந்துடுது. இது ஏன் வந்துருச்சு, எதுக்கு வந்துருச்சு ஆராய்ச்சி செஞ்சு, அல்லது இது அல்லாஹ்வோடு எனக்கு மட்டும் தானே இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பலவீனப்படுத்திக் கொள்ளாம ரைட் அல்லாஹு தஆலா ஏதோ எனக்கு இப்படி தந்திருக்கிறான்னு சொல்லி போட்டு இப்போ அவர் என்ன செய்யணும்னு சொன்னா, இப்போ அவரு தனக்கு ஏற்பட்ட சின்ன ஒரு பிரச்சனை இருக்கும். உதாரணமாக அவர் 65 வயசு ஒருவர் இருப்பார், அவர் அப்பாவுக்கு வந்து ஒரு 85 வயசு 90 வயசு, அப்பா மூத்தா போனே அவருக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். இப்போ அவருக்கு ரைட் அல்லாஹ் நாட நடந்துருச்சு, நம்ம என்ன அப்பா தானே, 65 வயசாக இருந்தாலும் அப்பா தான், வாப்பா தான், பாசத்தோடு அழுகிறாரு. இப்போ அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த துவா ஓதணும், பொறுமை செய்யணும். இப்போ அவர் பார்க்குறாரு ரைட் அல்லாஹ் வந்து ஏதோ இந்த தாயை வந்து உயிரோட வச்சிருக்கிறானே, இதன் மூலமாக நான் சொர்க்கம் போகணும்னு யோசிக்கணும். ரெண்டாவது வெளியில் பாருங்கள், அவர் 25 வயசாகும் போது வாப்பா அம்மா விழுந்துட்டாரு, நமக்கு அல்லாஹ் 85 வயசு வரைக்கும் அல்லாஹ் கொண்டு வந்து எங்களுக்கு சந்தோஷப்படுத்தினானே அப்படின்ட்டு அல்லாஹ் உங்களுக்கு செஞ்ச அருள்களை பாருங்க. புரியுதா உங்களுக்கு? இவருக்கு ஒரு 1000 கஷ்டம், 1000 தான் பறி போய்க்கு, அல்லது அவருக்கு ஒரு 10,000 பறி போய் வைங்களேன், நமக்கு 100 200. நமக்கு என்ன, ஒரு மனிதனை பொறுத்தவரை அவனுக்கு வித்தியாசமான கண்ணோட்டங்கள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் தேவைகள் இருக்கும், ஒவ்வொருடைய பிரச்சனைகளும் பல மாதிரி இருக்கும். ஒருவருக்கு வந்து காசுல அதெல்லாம் நீ பிரச்சனை இல்லை. சிலவங்க சொல்லுவாங்க பேசும்பொழுது, எனக்கு இந்த காசு வீடு இது எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் எனக்கு ஒரே பிரச்சனை தொழில் பிரச்சனை, எப்பயுமே அது என்ன செஞ்சாலுமே சரியாகுது இல்லை, நான் இந்த முயற்சியில் அது சரியாதில்லை, இந்த முயற்சி சரியாது, இது எதிர் பிரச்சனைகள் வருது, அவரால் பிரச்சனை இவரால் பிரச்சனை, ஆனால் எந்த பிஸ்னஸ் நல்லா போகுது இப்படியும் சொல்லுவாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க, எனக்கு வாகனம் இருக்குது, வீடு இருக்குது, வீட்டில் நாட்டில் 2 வீடு இருக்குது, 2 3 வீடு இருக்குது, துறவு காணி பூமி நிலமெல்லாம் இருக்குது, ஆனால் எனக்கு வந்து ஒய்ஃபோட எனக்கு எப்பயுமே முரண்பாடு, நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொன்னால் அவன் சொன்னேன். இப்போ இதனால நீ 10 வருஷமா மன கஷ்டமாகவே வாழ்கிறேன்னு சொல்லக்கூடிய பார்க்குறோம். அப்போ பாருங்க, இப்படி எல்லாருக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கு, எல்லாருக்கும் வித்தியாசமான பிரச்சனையாக இருக்கும். சிலவங்க சாலியான மனைவியை பெற்றிருப்பாங்க, ஆனால் அம்மா அப்பா நீ சாலியான மனைவியை பெறுகிற வரைக்கும், சாலியான கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் உங்களோட பாசமாக இருப்பாங்க. மனைவியை முடித்த உடனே மனைவியோட பேசுகிற சின்ன சின்ன விஷயங்களும் அம்மாவுக்கு ஒரு காயமாக, என்ன புள்ள பார்க்குதில்லை, என்ன கவனிக்குது இல்லை அப்படின்னு சொல்லி வெறுப்பாக காட்டி காட்டி காட்டி, என்னது நான் கல்யாணம் முடிச்சதே சந்தோஷமா இருக்கேன், அம்மா அப்பா கல்யாணம் முடிக்க சொன்னதே சந்தோஷமா இருக்கேன், ஆனால் 1 வருஷம் கல்யாணம் முடிச்சு அவ்வளோ பிரச்சனையில் வாழ்ந்துட்டீங்கன்னு சொல்ல பார்க்குறோம். இல்லைங்களா? வீட்டில் இருக்கிற வரைக்கும் மகள் வந்து ராணி மாதிரி இருப்பா, இன்னொரு வீட்டுக்கு மாமியார்னு இடத்துக்கு போன உடனே சம்மந்தமே இல்லாமல் திட்டுவாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஏசுவாங்க, தொழுதாலும் பிரச்சனை, தொலாட்டியும் பிரச்சனை, எல்லா வகையிலும் பிரச்சனை. அல்லாஹ்க்கு பதில் சொல்ல தொழுதா ஏன்னா இந்த டைம்ல எழுதி லைட் போட்டு நம்ம எல்லாம் படுக்கிறது இல்லையா, நாங்கள் 6 மணிக்கு கிளம்புறாக்கள் அப்படின்னு சொல்லும். அப்போ போகிற இடங்களை போகுது. இப்படி பல சோதனைகள் பல பேருக்கு பல மாதிரி வரும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னடா, எந்த சோதனை வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க நம்மளோட வாழ்க்கையில் இதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது என்று சொன்னால், இப்போ ரைட் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நம்ம அதுக்கு தீர்வை குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இயல்பான அளவு பண்பா அன்பா சொல்ல வேண்டியவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற அதே நேரம் நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் வர கஷ்டங்களை பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்ம எப்படி அதை கையாளணும்னு சொன்னால், நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற அருள்கள் பாருங்க. சில பொழுது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறதுல வீக்காக இருப்பார், ஆனால் மனைவியும் கணவனும் அவ்வளோ ஈமானோட இருப்பாங்கன்ட்டு அதை பாருங்க. மிகப்பெரிய சொத்து அது. சாலியான ஒரு துணை அல்லது சாலியான ஒரு கணவன் கிடைக்கிறது என்பதெல்லாம். இப்போ கணவன் வந்து சம்பாதிச்சு கொஞ்சம் மனைவியில் கொடுக்கும் பொழுது மனைவி வந்து ஹலாலாக கொண்டு வராரா, குறைவாக இருந்தாலும் அதில் பறக்கத்திரிக்கும்னு நினைக்கணும். நினைச்சா கணவன் அப்படித்தான், நான் வந்து மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்கறது அது சதக்கான எண்ணத்தில் கொடுக்கணும். தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறா, எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டும் இல்லை. மனைவியை தா 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 அப்படியும் இல்லை. மனைவி கணவனை பொருந்தி கொள்ளணும், கணவன் மனைவியை பொருந்தி கொள்ளணும், 2 பக்கத்துலையும் இருக்கணும், 2 பக்கத்துலையும் பிள்ளை இருக்குது, 2 பக்கத்தையும் திருத்தி கொள்ளணும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கணும் இந்த பிரச்சனைகள் வரும்போது. அடுத்தது பாருங்க, அடுத்தது நீங்கள் உங்களுக்கு வர பிரச்சனைகள் பொழுது நம்ம அல்லாஹ் நமக்கு தந்த அருள்கள் அப்படியே நினைச்சு பட்டியலிடணும். அதே மாதிரி பாருங்க, உங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வருது, ஒரே இந்த கண் வலிக்குது, மூக்கு வலிக்குது, எனக்கு என்ன ஒவ்வொரு நாள் மூக்கும் கண்ணு தான் வலிச்சுக்கிட்டே இருக்கீங்க யோசிச்சு, அப்படி உங்களுக்கு ஒரே அதையே நினைச்சு பிரச்சனை படுறீங்க, துவா கேட்குறீங்க, மருந்து எடுக்கிறீங்க, ஒன்றுமே நடக்குது இல்லை. அப்பா என்ன அல்லாஹ் என்ன இப்படி சோதிக்கிறான்னு நினச்சா நீ கொஞ்சம் போய்த்து இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் அல்லது இந்த ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஹாஸ்பிட்டல் அது மாதிரி அந்த மாதிரி இடங்கள், அந்த நீங்கள் நாட்டில் பார்க்குற நம்ம நாடுகள்லாம் பார்க்குறோன்னா எப்படி மக்களுடைய சூழ்நிலைன்னு பாருங்கள், எந்த அளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க.
நம்முடைய சூழ்நிலைகளை பார்க்கும்போது வேறு நாடுகள் இஸ்லாமிய நாடுகளையும் பார்த்தா எப்படி நமக்கு அது கண் முன்னாலே தெரியும் எப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் நமக்கு இல்லையே, அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சிருக்கிறான், அப்படி ஆறுதல் அடைஞ்சு கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் போய்த்து அதனால் சில அறிஞர்கள் சொல்லுவாங்க, சமகால அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் அல்லாவுடைய அந்த ஆரோக்கியம் நமக்கு தந்தது அவங்க உணர்ந்து கொள்ளணும்னா கொஞ்சம் அந்த வைத்தியசாலையை கொஞ்சம் போய் பார்க்கணும். ஒவ்வொருத்தருடைய நோய்களை பார்க்கும் பொழுது சுபஹானல்லாஹ் அந்த நெத்திய சஜாவில் வச்சுக்கிட்டே இருக்கேன் நம்ம இந்த ஆரோக்கியத்துக்காக. எத்தனை பேர் கால் இல்லை, கை இல்லை, கண் பார்க்க முடியாது, பிறந்ததுலேருந்து கண் பார்வை இல்லை, எவ்வளோ ஒரு மனிதன் எவ்வளோ சோதிக்கப்பட்டு, ஆனால் எனக்கு அல்லாஹ் அப்படி செய்யலை, சின்ன சின்ன எதான் அதை தந்திருக்கிறான். அதை பார்த்து என்ன செய்யணும், மனசெல்லாம் அந்த நேரத்தில் சரி செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்றால், துனியாவோட சந்தோஷங்கள்ல நம்ம நிலைச்சிடக்கூடாது. அறிஞர் சொல்லுவாங்க, துனியாவோட சந்தோஷங்கள்லாம் ஒரு மனிதன் கனவுகளை போல, கொஞ்சம் சிரிக்க வச்சா அதிகம் அழ வைக்கும். புரிஞ்சுதா? அழாச்சுனா இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ். அப்போ அதனால அது ஏமாந்துடக்கூடாது. விளைச்சனே இப்போ ஒரு 10 நிமிஷம் கணக்கு காணுவார், எங்கேயோ வைக்கிற மாதிரி பெரிய பெரிய இது அப்படி வெளியும் பார்த்தா அதே இதில் தான் மேலே ஒரு ஆள் படுத்துருப்பார். அப்போ இது அதுக்கப்புறம் அதை நினச்சி பாரு, வீட்டில் கனவுல நடக்கும், பிள்ளைய தூக்கி வச்சிருக்கிற மாதிரி அங்கே ஒரு எளிமை பார்ப்பார் இந்த மாதிரி. அப்போ இதெல்லாம் ஏமாந்துடக்கூடாது. இது மாதிரி துனியாவுடைய வாழ்க்கை தான், இதை சரியாக புரிஞ்சுக்கணும். விளைச்சனே காண்ற கனவு. அப்போ எனவே கொஞ்சம் உங்களை சிரிக்க வச்சு அதையும் ஆள வைக்கும். அதனால துனியாவை சரியா புரிந்து கொண்டு இந்த உலகத்துல வார சோதனைகள் பொழுது பதட்டம் அடங்கி டென்ஷன் ஆகி அதை கூனி குறுகி போய் உடஞ்சி போய் எனக்கு இப்படி இருக்குன்னு போயிடக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் தந்த அந்த சோதனைகளில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், சபுர் செய்யணும், அல்லாஹ்க்காக வேண்டி பொறுமை செய்யணும். இந்த நேரத்தில் நம்ம நன்மை எதிர்பார்த்திருக்கணும்னு போகும்பொழுது அல்லாஹு தாலா என்ன செய்வான், இதை விட சிறந்தது தருவான்ற நம்பிக்கை நம்ம கொண்டு வரும். அதனால நம்ம பதட்டப்படுறதுனால, திடுக்கப்படுறதுனால, அவங்ககிட்ட இவங்ககிட்ட போறதுனால அப்படி சொல்ல டென்ஷன் ஆகிறது ஒரு பிரயோசனம் கிடையாது. அதனால என்ன செய்யணும், ரைட், அதனால எதையும் சாதிக்க போறது இல்லை. கடைசியா எங்க போய் நிற்கும்னு சொன்னா நிர்பந்தமாக பொறுமை செய்யற நிலைக்கு நம்ம போய் நிற்போம். சரி, என்ன செய்ய பொறுமை செய்யும், அது அல்லாஹ் விரும்புறது இல்லை. அஸ்ஸபுர் இந்த சதமத்தில் ஊலா என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஹை, அப்ப ஏதாவது ஒன்று நம்ம கஷ்டம் ஏற்படும் பொழுது என்ன செய்யணும், அல்லாஹ் இடத்துல பாரம் சாட்டுறேன், அல்லாஹும்ம ஜுர்னி ஃபீ முஸீபத்தி வஅக்லிஃப் லி கைரம் மின்ஹா. இந்த துவா அல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அப்புறம் அல்லாஹும்ம ஜுர்னி ஃபீ முஸீபத்தி வஅக்லிஃப் லி கைரம் மின்ஹா. அது அப்படியே என்ன செய்யணும் வாழ்க்கை. அது மாதிரி இஸ்திக்ஃபார், தௌபா அதிகமாக சொல்லணும். அதிகமாக லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கணும். அடிக்கடி இந்த மாதிரி விஷயங்களை சொல்ல வேண்டும். அதே மாதிரி தான் அல்லாஹு தஆலா நமக்கு தார விஷயங்கள்ல அல்லாஹ் நமக்கு சில கைர்களை மறைச்சு வச்சிருப்பான். சில விஷயங்கள்ல கைர் இருக்கும், அல்லாஹ் அதை மறைச்சு வச்சிருப்பான். நமக்கு அந்த நேரத்தில் அது பெரிய பிரச்சனையாயிருக்கும். அப்போ அல்லாஹ் இதை ஏதோ ஒரு நலவுக்காகத்தை நமக்கு செய்கிறான், ஏதோ ஒரு நலவை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கேன், எனக்கு தெரியாது. அப்போ இன்னும் அல்லாஹ் நெருங்கணும், அல்லாஹ்வை இன்னும் நம்ம என்ன செய்யணும், நெருங்க வேண்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு வார கவலைகள் துன்பங்களை அறிஞர்கள் சொல்லுவாங்க, கிட்மானுல் மசாயிப், கவலைகள் துக்கங்கள் துயரங்களை மறைக்கிறது பெரிய ஒரு விஷயம். நம்ம ஏன்னு சொன்னால், நம்ம ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னால், நம்ம இப்னு கைம் சொல்கிறான் பாருங்க, நம்ம டென்ஷன் ஆகி கூனி இதுக்கு பிறகு நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது, நம்ம இப்படியே இருந்துருவோம், அப்போ அவங்களோட நமக்கு இது அதெல்லாம் கஷ்டம் அப்படி சொல்லி போட்டு இவர் தனியாக போய் அல்லது ஏதோ ஒரு அவருடைய அந்த பலவீனத்தை உள்ளத்தை பலவீனப்படுத்துறது தானே, உள்ளத்தை பலவீனப்படுத்திட்டு அப்படி போய் உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னால் அதனால என்ன நடக்கும் தெரியுமா, எதிரிகள் மகிழ்ச்சி அடைவார்கள் உண்டு. அதே மாதிரி அது நண்பர்களை காயப்படுத்தும். பார்த்து நான் எவ்வளோ சொல்கிறேன், இவனுக்கு நல்லாயிரி எவ்வளோ மார்க்குன்னு சொல்கிறேன், ஆனால் இவன் உற்சாகமாகறதே இல்லை, எப்பயுமே உடஞ்சி போய் இருக்கிறார். அது எதிரிகளை சந்தோஷப்படுத்தும், நண்பர்களை காயப்படுத்தும், ரப்ப கோவப்படுத்தும். உடஞ்சி போகிறதுக்கு இதை கூனி குறுகி போகிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உடஞ்சி போகிறது. அப்போ இப்படி இருக்கிறது அல்லாஹ் விரும்புறது இல்லை, அது எல்லா வகையிலும் பாதிப்பாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சோதிக்கக்கூடியவன் அர்ஹமுர் ராஹிமீன் அஹ்கமுல் ஹாக்கிமீன். ரெண்டு விஷயம். ஒன்று, எல்லா ஞானவான்களை விட மிகச்சிறந்த ஞானவான், எல்லா இரக்கமுடையவர்களையும் மிகப்பெரிய இரக்கமுடையவன். அப்ப இவன் எப்படி எங்களை கஷ்டப்படுத்தும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்னு கைம் சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உடனே இப்படித்தான் பார்க்கணும், என்ன சோதிக்கிறவன் யார், ஒரு பெரிய ஞானத்தை மறைச்சு வச்சிருப்பான், எனக்கு தெரியாது, ஒரு பெரிய ஒரு ஹிக்மத் அதுக்குள்ள இருக்கும், தெரியாது.
அல்லாஹ் அவ்வளவு பெரிய அன்பாளன், எந்த தாய் எனக்கு அநியாயம் செய்வாளா, செய்ய மாட்டாள் என்ற அதை விட பல கோடி பல கோடான கோடி, அதுக்கு வரையறையே இல்லை. அவ்வளவு இறக்க முடியாது. ரப்பு எனக்கு அநியாயம் செய்வானா, செய்ய மாட்டான். ஏதோ எனக்கு தெரியாத ஒன்று இருக்கிறது. அதே மாதிரி தான் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, சோதனைகள் என்பது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய உள நோய்களை அடிச்சு தகர்த்து விடும். புரியுதா? அதை எப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் தற்பெருமை, கிபிர், இதெல்லாம் உள நோய்கள். உஜுப், கிபிர், அதே மாதிரி கல் நெஞ்சம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு மனிதன்கிட்ட இருக்குமெண்டா சோதனைகள் வந்து அதை கரைக்கும். அவன் மாறுவான், ஒட்டஞ்சி, அதாவது அவனோட உள்ளத்தில் இருக்கிற அந்த உள்ள நோய்களை அடித்து தகர்த்து விடும். அது இல்லாமல் போனால் நல்லா எல்லாம் கிடைக்குதுன்னு அவன் கல் நெஞ்சமா அல்லது அப்படியே பெருமையோடு இருந்துருவான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு பிடிப்பான். பெரிய பெரிய ஆட்களோட வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்க. நான் அப்படி நான் தான் போனவங்கள அல்ல எப்படி அழிச்சான்னு சொல்லி, எதை பலவீனமாக அல்ல அவன் கருதுறாங்களோ அந்த பலவீனத்தை வச்சு அடித்து உடைப்பானலாம். அல்லது அவன் எதை இன்பமாக நினைச்சானோ, அவன் பெரிய சக்தியாக நினைச்சானோ அதையே அவனுக்கு எதிராக மாற்றிடுவான். விளைஞ்சா ஹை. அப்போ எனவே வந்து ஒரு மனிதனுக்கு வர சோதனைகள் முசீபத்துகள் எல்லாம் அந்த மனிதன்ட்டு இருக்கக்கூடிய உள நோய்கள் இருக்குதானே. திடீர்னு அவசரப்படுறது, கோவப்படுறது, டென்ஷன் ஆகுது, பிரச்சனைப்படுறது, முதிர்ச்சி இல்லாமல் நடந்து கொள்வது, இந்த விஷயங்களெல்லாம் இல்லாமலாக்கி அவனை ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை அவன் உணர்ந்து கொண்டால் சோதனைகளையும் அதில் சரிந்து விடாமல் அதில் சாதிக்கிறதுக்கு முயற்சிப்பான். அதில் என்ன செய்யலாம் அடுத்ததா? ஹை. அதே மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பு யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளணும். இந்த உலகம் ஹுஃபத்தின் ஜன்னபில் மக்காரி ஹுஃபத்தின் நார் பிஷஹவாத், சொர்க்கம் எப்பயுமே கஷ்டங்களால் சூழப்பட்டிருக்கிறது. மனசுக்கு வெறுப்பான கஷ்டமானவங்களால் சூழப்பட்டிருக்கிறது. ஃபஜ்ருக்கு எழும்பி தூக்கத்தை தியாகம் செஞ்சு தொழுறது கஷ்டம், ஹலாலா சம்பாதிக்க கஷ்டம், வட்டி இல்லாமல் வாழ்றது கஷ்டம், எல்லாம் கஷ்டம்தான். ஆனால் மூமினுக்கு அது சிரமம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த உலகத்திற பார்வையில் சொர்க்கம் கஷ்டங்களால் சூழப்பட்டிருக்கு. நரகம் எப்படி சூழப்பட்டிருக்கு? மனோ இச்சைகளால். செய்கிற பாவத்தையெல்லாம் செய், நரகம் போறண்டா. இசை கேட்கறது, ஆடல் பாடல், விபச்சாரம், வட்டி, சூது எல்லாம் போ, அதெல்லாம் விருப்பத்துக்குரியதால சூழப்பட்டிருக்கிறது. அப்போ எனவே இதை நம்ம தெளிவாக புரிஞ்சு கொள்ளும். ஏனென்றால் உண்மையான புத்திசாலி கஷ்டங்களை எடுத்துக்கொள்வான் நிரந்தர சொர்க்கத்துக்காக. சின்ன ஷஹ்வத் ஆசைகள் இச்சைகளை விடுவான். எதுக்காக? சொர்க்கத்துக்காக. சின்ன சின்ன விஷயங்கள் இச்சைகள் ஆசைகள் எல்லாம் விட்டுருவான். இதெல்லாம் வான தேவையில்லை, சிறியதாக பெரிய எதுவாக இருந்தாலும். அப்ப சிரமப்படுவான், கஷ்டப்படுவான், அமல் செய்வான் சொர்க்கத்துக்காக, ஆசைகளை விட்டு விடுவான் சொர்க்கத்துக்காக. அப்ப எனவே இந்த ஒரு பார்வை, அதாவது உலகத்தில் வர கஷ்டங்கள், நோய்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், முசீபத்துகள், இதை பொறுத்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் அவன் திரும்பி செல்ல செல்ல எவ்வளவு அல்லாஹ் என்ன சோதிக்கிறான், நான் அவ்வளவு அல்லாஹ் நெருங்குவேன் என்ற அந்த ஆசையும் வேட்கையும் தான் அல்லாஹ் அவனை இந்த உலகத்துல அவன் நினைச்சதை விட பல கோடி மடங்கு கொடுத்து அவனை கண்ணியப்படுது. அதனால அறிஞர்கள் சொல்லுவார்கள், சபருன் ஜமீலுக்கு கூலி ஜமீலா தான் இருக்கும். அழகான பொறுமைக்கு கூலி அழகா தான் இருக்கும். எல்லாம் செலவசாலியினுடைய கருத்து. அப்ப எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது அது முசீபத்துகளால் சூழப்பட்டிருந்தாலும் அதெல்லாம் தற்காலிகமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர்கள். இதுல இருக்கக்கூடிய, அதாவது ஒரு ரோஜா மரத்துல முள் இருக்கிறது, மலரை பாருங்கள், சந்தோஷமாயிரும். இந்த ஒரு அழகான பூவை கொண்டு இந்த முள்ளுக்குள்ள வைக்கணுமா? இது காஃபிருடைய பார்வை. மூமினுடைய பார்வை எப்படி இருக்கும்? இவ்வளவு முள்ளா இருந்தாலும் அதுக்குள்ள ரோஜா மலர்கள் இருக்கிறதே, எவ்வளவு அழகா இருக்கு, ரசிப்பான். அப்ப எனவே நம்முடைய வாழ்க்கை அப்படிதான், கஷ்டங்கள் துன்பங்கள் நிறைந்த வாழ்க்கை. அதுக்குள்ள மகிழ்ச்சியாக வாழ்வதற்குத்தான் ஈமானிய இஸ்லாமிய உபதேசங்கள் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் செலவுசாயங்கள் சொல்லித்தார விஷயங்கள் அதுக்காக வேண்டிதான். எனவே இப்படிப்பட்ட முசீபத்தில் வரும்பொழுது அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் திரும்பி போகணும், அல்லாஹ்வுக்காக வாழணும். அல்லாஹ் தான் நம்முடைய இலக்கு என்று வாழ்ந்தால் இந்த உலகத்திலும் மகிழ்ச்சியாக வாழலாம், மறுமையிலும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம். எனவே இந்த விஷயங்களை, இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்போம். எல்லா கட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே வார விஷயங்கள் தான், ஏற்படுற விஷயங்கள் தான். இதுகளின் பொழுது இதெல்லாம் நம்ம தெளிவாக சிந்திச்சு, உணர்ச்சிகளுக்கு அடிமையாக இல்மு ரீதியாக அறிவு ரீதியாக சிந்திச்சு நம்முடைய வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்வோம். அல்லாஹு தாலா பொறுமை செய்து இந்த உலகத்தில் சஹாபாக்கள், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எந்த வழியில் பயணித்தார்களோ அந்த வழியில் பயணிக்கூடிய நன்மக்களாக நம்ம எல்லோரையும் அல்லாஹு தாலா ஆக்கிரல்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.